பாரதி எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் கிபி 1882 டிசம்பர் மாதம் பிறந்தார். இவர் பெயர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சிறு வயதிலேயே கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய மொழிகளை நன்கு கற்றவர். சுப்பிரமணியம் படித்த பள்ளியில் தமிழ் பண்டிதர் ஒருவர் இருந்தார். கவிதை எழுதுகிறேன் என்று சொல்கிறானே, இவன் எழுதும் அளவிற்கா தமிழ் தரம் தாழ்ந்துவிட்டது என்று கூற, ஒரு நாள் அந்த பண்டிதர் அவரை அழைத்து, நீ கவிதை நன்கு எழுதுகிறாயாமே, எங்கே வாழை, கழுகு இவற்றை பற்றி ஒரு சிலேடையாக ஒரு பாட்டு எழுது பார்க்கலாம் என்று கேட்டார். சுப்பிரமணியம் உடனே ஒரு பாட்டை எழுதி கொடுத்தார். அதை பார்த்த பண்டிதர் உடனே திகைத்து விட்டார். நீ வெறும் சுப்பிரமணியம் அல்ல, சுப்பிரமணிய பாரதியாவா என்று மகிழ்ச்சி பெருக்கோடு சுப்பிரமணியத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அக்கால வழக்கப்படி 1897 பாரதிக்கு செல்லம்மாள் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அவர் தேசப்பற்றை தூண்டும் அளவுக்கு பல பாடல்களை பாடியுள்ளார். சுதேசமித்திரன் பத்திரிகையில் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். பின் பாண்டிச்சேரியில் இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தினார். சுதந்திர போராட்டத்தில் தன்னை பெரிதும் ஈடுபடுத்திக் கொண்டார். ஒரு சமயம் காந்திஜி தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது இவர்தான் எங்கள் நாட்டின் பெரிய தேசிய கவிஞர் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். அதற்கு காந்திஜி, தமிழ்நாட்டு கவிஞர் மட்டுமல்ல, பாரத தேசத்துக்கே சொந்தமான கவிஞர் என்று கூறி கட்டி தழுவிக்கொண்டார். திருவல்லிக்கேணியில் குடியிருக்கும் அவர் தினமும் பார்த்தசாரதி கோயிலுக்கு செல்வது வழக்கம். அங்குள்ள யானைக்கு தினமும் தேங்காய் தருவார். ஒரு நாள் மாலை தேங்காய் தரும்போது யானை அவரை துதிக்கையால் தள்ளிவிட்டது. அதனால் உடல்நலம் குன்றியது. செப்டம்பர் 11, 1921 மண்ணுலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் என்றென்றும் வாழும்.